கிராம துணைத் தலைவர் சித்தப்பா கண்ணையா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கிராம பொருளாளர் தம்பி விஸ்வநாதன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கிராம பொருளாளர் தம்பி விஸ்வநாதன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கிராமப்படுத்தப்படுகிறது. ஒரு மொபைல் போன் தொலைஞ்சு போச்சா பொக்கனந்தாக்காரவங்க சாரதா அவங்க மொபைல் போனு யாராவது எடுத்திருந்தா கொடுத்துருங்க, கம்பெனில கொடுத்துருங்க. ஒரு பைக்கு சாய் ஒண்ணு என்கிட்ட இருக்கு. உலகத்தில் ஒரே தலைவர் யாரு சொன்னமா நம்ம உத்தமரா சிறப்பு தெரியுமா?
அண்ணன் பந்தல் கருமலை சேர்ந்த அண்ணன் பந்தல்காரர்கள் எங்கே இருந்தாலும் தங்கள் பொன்னாடையை பெற்றுக் கொள்ளவும். அண்ணன் கமிஷன் கடையை சேர்ந்த சரவணன் அணிவருந்தல் அவர்கள் 2000 ரூபாய் ஓவியம் அளித்திருக்கிறார்கள். அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அண்ணன் பந்தல்காரர் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. அணிபுரிந்த கமிஷன் கடை வியாபாரி சரவணன் அவர்கள் இருந்தாலும் மேடைக்கு வரவும். அவருக்கு பதிலாக சுப்பிரமணியன் அவர்கள் பொன்னாடையை கேட்டுக்கொள்வார். அவர்கள் இங்க இருந்தாலும் மேடைக்கு வரவும். எஸ்பிசிஐடி ஐயா ராசா அவர்கள் இங்க இருந்தாலும் மேடைக்கு வரவும். பெரியவர்களுக்கும் மதிப்பை சார்ந்து நமது தாய்மார்களுக்கும் நம்ம எத்தனையோ ஊருக்கு நாடகத்துக்கு போயிருக்கோம்யா. ஆமா. ஆனா நமது கண்ணன் கோட்டை கிராமத்துல இந்த மாதிரி கூட்டத்தை எங்கேயும் பார்த்ததில்ல. உண்மையிலேயே அருமையான கூட்டம், ரொம்ப அன்பான கூட்டம். ஆனா உண்மையிலேயே நம்மதுல மாதிரி ஒரு அனுசரிப்பு எங்கேயும் இருக்காது. ஆமா. அதனால நமது தாய்மார்களுக்கும் உடனே நமது சகோதரர்களுக்கும் வருங்கால வலைகளுக்கும் நமது எதிர்கால சிங்கங்களுக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு சொல்லக்கூடிய இங்கு காவல் பொறுப்படையேற்று கடமை செய்வதற்காக வளர்ந்துள்ள நமது காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் 64 கலைகளிலும் சிறந்த கலையாக கருதப்படும் இந்நாடகத்தை காண வந்திருக்கும் ஏனைய சுற்றுவட்டார கிராமத்தார்களுக்கும் மற்றும்
காலையில் கால் சென்று மாலையில் வீடு திரும்பும் ஏனைய விவசாய பேரவை மக்களுக்கும் நமது கல்லூரி மாணவர்களுக்கும் மற்றும் சிறப்பான முறையிலே ஒரு நாடகத்திற்கு இப்படித்தான் ஓடி அமைக்க வேண்டும் முறையில் சிறப்பான முறையில் அமைத்திருக்கும் நமது ரூபி உரிமை என்ன கிருஷ்ணாவா ஒரு இதுல ஒண்ணு மாதிரி அடிச்சு போறீங்க அப்புறம் நான் கேட்ட மாதிரி சண்டைக்கு வந்துடுறாங்க. கிருஷ்ணா ரேடியோ சுமார்களுக்கும் இங்கு பணிபுரிந்த ஆபரேட்டர்களுக்கும் மற்றும் சிறப்பான முறையில் ஒரு நாடகத்தை தமிழ்நாடு முழுவதும் இங்கு சரியாக ஒளிபரப்பதோடு இருக்கும் எனது பாசத்தில் மேலான அண்ணா மாயகுலம் மாதவன் அவர்கள் சார்பிலும் அன்பண்ணா அவர்களுக்கும் மற்றும் சரி இப்ப அண்ணனை எப்பவுமே ட்ரிபிள் தான் சொல்லுவேன், இன்னைக்கு கொஞ்சம் மாறிக்கிருச்சு. அதனால சிறப்பான முறையில் இங்கு வீடியோ எடுத்து கொண்டிருக்கும் ட்ரிபிள் அன்பு பாசத்துக்குரிய எங்களது பாசத்தில் மேலான என்ன வேணாலும் எங்க அண்ணன் யூடியூப்ல போட்டு விட்டுருவாங்க. அதே மாதிரி சிறப்பான முறையில் எடுத்துக் கொண்டிருக்கும் அன்பான அவர்களுக்கு எனது சார்பிலும் எங்கள் கலைக்கூர் சார் நன்றி. இந்த நாடக அமைப்பாளர் பேர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஆர்மிய கலையரசு ஆர்மிய சக்கரவர்த்தி சொல்லக்கூடிய இந்த இடத்தை தமிழ்நாடு முழுவதும் தனக்கென்று ஒரு புகழ் பெற்றக்கூடிய நமது ஊர் அறியாமலுள்ள தெய்வேந்திர குலத்திலே பிறந்து இந்த நேரத்திலே தமிழ்நாடு முழுவதும் தனக்கென்று நமது இமானுவேல் சேகரன் பாடலை பாடி தமிழ்நாடு புகழ் பெற்று வரக்கூடிய நமது தெஞ்சியிலிருந்து சேர்ந்த அன்பு மச்சான் ஜி பாலச்சந்தர் அவர்கள் சார்பிலும் எங்களது சார்பிலும் எங்களது மதுரை தனியார் நாடக சார்பில் நன்றி. நாங்கள் கலந்த வணக்கம் 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 சொல்லியாச்சு. இனிமேல் யாருக்கும் சொன்னக்க கூடாது. அதான் இங்க சொன்னக்கு எங்களுக்கு வந்து பழக்கம். ஏன்னா நாடு ஆரம்பிச்சாச்சியா கூத்துல கோமாளி வந்தாச்சு. ஐயா கோமாளி வந்தாச்சுன்னா கோமாளிக்கு முதல் வேலை. ஐயா கோமாளிக்கு முதல் வேலைன்னா ஒண்ணு. ஏன்னா எல்லா ஊர்ல எத்தனை மணிக்கு நாடு ஆரம்பிப்போம்? 10 மணி 10 கூட ஆயிப்போம். ஆனா நம்ம ஊரு நமது கண்ணன்கோட்டை அப்படின்றதுக்காக இன்னைக்கு நம்ம ஊர்ல எத்தனை மணிக்கு நாளை மச்சியா சொல்லிவிட்டாப்புல பாலச்சந்திர மாப்பிள்ள கொஞ்சம் நாடகத்தை கொஞ்சம் வெள்ளத்துல ஆரம்பிச்சு விடுங்க மாப்பிள்ள அப்படின்னு அவர் சொன்னதுனால நாங்க இன்னைக்கு எத்தனை மணிக்கு நாடு ஆரம்பிச்சிருக்கோம்? கரெக்டா 9 ஆரம்பிச்சிருச்சு. நாங்க வந்துட்டு இப்போ 9 நீங்க கும்மி ஓட்டுனீங்க, நல்லா சிறப்பா இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொன்னு ஒளியாட்டாங்க, அது சிறப்பா இருந்துச்சு. ஆனா இன்னொன்னு எனக்கு பெரிய மகிழ்ச்சி, இந்த பாய் வளர்த்தாங்க அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும். என்னை பெத்த தாய், அது பேர் தெரியல எனக்கு, ஜெயராணி அந்தம்மா இந்த மாதிரி சிறப்பான முறையில் இந்த பாய் வளர்க்கறது ரேசிப்பட்டது கிடையாது. இதெல்லாம் வளர்க்கணும்னா ஒரே மாதிரியே அனைத்து பாரியுமே அப்படி சிறப்பா வளர்த்து கொடுத்த அன்பம்மா அவர்களுக்கு எனது சார்பிலும் கலைக்கூர் சார்பில் நன்றி. நாங்கள் கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுட்டு என் நாடு ஆரம்பிச்சு கூத்துற கோமாளிக்கு முதல் வேலையா என்ன வேலை? ஐயா உன்னை எதிர்க்க விடாம பார்க்கணும். எதிர்க்க விடாம இந்த வந்துட்டு பத்தியா இதுக்கு உனக்கு எனக்கு பிரச்சனை வர்றது. ஆமா, ஆனா ஆளுநை எதிர்க்க விடாம பார்க்கறது என்னுடைய வேலை. சரி, சில படுக்க விடாமே பார்க்கணும். படுக்க விடாம? ஆமையா, ஆளுநை படுக்க விடாம பார்க்கறது என்னுடைய வேலை. சில பேர் போடணும்னு வந்திருப்பாங்க, என்ன வெத்தலாக்கு போடணும்னு வந்திருப்பாங்க. சில பேர் நாடகம் பார்க்கணும்னு 4 வந்திருப்பாங்க. 4 பேர் நாடகத்தை விட்டு புட்டு நல்லா தண்ணி அடிச்சு புட்டு 4 பேர் குத்து போத்து போட்டு வருவாங்க. அது அவங்களால செஞ்ச உதவி. ஆனா நம்ம கண்ணன்கோட்டையில் அப்படி கிடையாது. ரொம்ப சிறப்பான மக்கள், ரொம்ப அமைதியான மக்களா இருப்பதனால இருந்தாலும் கூட வாங்க பொன்னாடை பத்தி இருக்கேன் உங்களுக்கு தாங்க. சரிப்பா சரிப்பா, நான் போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு சத்திய போய் அனுப்புவா. சரி சரி அனுப்பிடுறேன். கம்முன்னு உட்காந்துருக்கேன். என்ன சிறப்பா நாடகத்தை சிறப்பா நடத்தி நான் வந்திருக்கேன். இங்கே ஆன்மீக கலையரசு அண்ணா ஆலங்குளம் வீர ஆலங்குளத்தை சேர்ந்த கே குணசேகரன் அவர்களுக்கு நமது கண்ணன்கோட்டை கிராம சார்பாக கொண்டாடப்பட்டு கௌரவப்படுகிறார்கள். இங்கே விருதை மாற்றி கொண்டிருக்கும் திருப்போணம் அறியாமல் உள்ள இடையவெட்டியைச் சேர்ந்த கண்ணன் அவர்களுக்கும் கிராம சார்பாக கொண்டாடப்படுகிறார்கள். இங்கே ஆளுநர் மாற்றி கொண்டிருக்கும் ஏனாதியைச் சேர்ந்த அன்பு மாப்பிள்ளை நமது சத்தியமூர்த்தி அவர்களுக்கும் நமது கண்ணன்கோட்டை கிராம சார்பாக கொண்டாடப்படுகிறார்கள்.
தாளம் சென்று கொண்டிருக்கும் அண்ணன் மாப்பிள்ளை மேலே சொல்லிக் கொண்டிருக்கிற மருத்துவர்களுக்கும் கிராமஸ்வராக இங்கு கொண்டாடப்படுகிறார்கள். பகுநாத விருது நடிக்கும் அன்பு தம்பி நல்லூரை சேர்ந்த வி முத்துவல் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை பூர்த்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. கட்டி விட்டுருங்க, குளிக்கிறதுக்கு கட்டி விடுறீங்க. எங்களது யூடியூப் சேனல் எடுத்துக் கொண்டிருக்கும் அம்மனா டிபி கண்ணன் அவர்களுக்கும் பொன்னாடப்படுத்தி கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். நீங்க வாங்க தம்பி தம்பி வாங்கன்றல தம்பி யாரோ ஒருத்தர் பார்ப்போம். ஜில்லா ஓனர் நமது சிறப்பான முறையில் இங்கு வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கும் டிபில் கண்ணன் உரிமையாளர்களுக்கு இங்கு பொன்னாடப்படுத்தி கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். எங்களுக்கெல்லாம் பொன்னாடப்படுத்தி கௌரவப்படுத்திய நமது கண்ணன்கோட்டை கிராமத்தார்களுக்கும் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்களுக்கும் எங்களது சார்பிலும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடகி சார்பிலும் மற்றும் நாடக அமைப்பாளர் எங்கிருந்திருக்கின்ற எனது அன்புச்சார் சி பாலச்சந்திரன் சார்பிலும் எங்களை கலைக்குழு சார்பில் நன்றி நிகழ்ந்த வணக்கம் உயர்ந்து நமது காவல்துறை அதிகாரி அவர்களை மேடைக்கு வரும்படி நமது கண்ணன்கோட்டை கிராம சார்பாக இருகரம் ஒப்பி வருக 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 உங்களை அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். மீண்டும் மீண்டும் தெரிவித்து சொல்கிறார்கள். பேர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய உயர்ந்து நமது காவல்துறை அதிகாரி அவர்களை மேடைக்கு வரும்படி நமது கண்ணன்கோட்டை கிராம சார்பாக வருக 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 உங்களை அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். தேர்தலி காவல்துறை ஆய்வாளர் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. வான வேடிக்கை செய்த வீரமலை சேர்ந்த அருமை மைத்தான் அவர்கள் எங்க இருந்தாலும் மேடைக்கு வரவும். உங்களுக்கு வலிக்கிற வரைக்கும் எனக்கு வலிச்சிடும். ஆமா, அதனால இருந்தாலும் கூட இன்னைக்கு நீங்க எல்லாம் எப்படி இருக்கணும், யார் மறந்தாலும் மறக்கலாட்டியும் நமது தியாகி இமானுவேல் சேகரனை நம்ம மறக்க முடியும்ன்றதுனால அவருடைய சிறிய ஒரு பாடலை பாடிவிட்டு இதை கதையை தொடங்கும். வானவேடிக்கை செய்த மைத்தான் அவர்களுக்கு கண்ணன்கோட்டை தேவேந்திர குல வேளாண் சங்கத்தின் சார்பாக பொன்னாடை போத்திக்கு வரவழைக்கப்படுகிறது. நன்றி, வணக்கம். அதனால நமது தியாகி இமானுவேல் சேகரனை பாடிவிட்டு அப்புறம் கதையை தொடங்குவோம். புரியா? எத்தனை என்ன போல எத்தனையோ என்ன போல இருக்குதுமா வண்ணப்பொடி, இருக்குதுவா ஒன்னப்பொடி கண்ணன்கோட்டை கிராமத்திலே ஒன்னப்பொடி கிராமத்திலே இன்னைக்கு பறக்குதுங்க தங்க கொடி, பறக்குதுவா தங்க கொடி, அவை பத்தரை மாத்த தங்கம் தியாகி இமானே பார்ப்புகளும் செஞ்சோம், பத்திரமாக்கு திறந்தோம் இம்மானுவே பார்ப்புகளும் செஞ்சோம். எத்தனை என்ன போல இருக்குது எத்தனையோ என்ன போல இருக்குதுவா ஒன்னப்பொடி, என்ன போல இருக்குது அவரே எத்தனையோ என்ன போல
இந்நகரத்திலும் கொண்டாடக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் வட்டம் கே நமது கண்ணன்கோட்டை கிராமத்தில் ஆளுமைத்து வந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ வாழவந்தாளம்மன். யாருப்பா நாக்குல இருக்கும் நமது ஸ்ரீ வாழவந்தம்மன் மற்றும் ஸ்ரீ திருவேற்றி ஐயனார் கோவில் 16ஆம் ஆண்டு முளப்பாரி உற்சவ குறைவு எடுப்பு உற்சவ விழா முன்னிட்டும் நமது தெய்வேந்திர பொதுமக்களால் நடத்தப்படும் நாடகம் நடைபெறும். அனைவரும் காண வருகிறவர்களே உங்களை அன்போடு அழைக்கப்படுகிறோம். ஆடி மாதம் 21ஆம் நாள் 6/8/2024 செவ்வாய்க்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் மேற்படி கோயில் விவாகங்களில் சிங்கார கலையரங்கில் இந்நாடகத்திற்கு தலைமை பொறுப்பேற்க வந்திருக்கும் உயர்திரு நமது தேர்வி உயர்திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் தலைமையிலும் நமது கே கண்ணன்கோட்டை கிராம நிர்வாக அதிகாரி மற்றும் கிராம தலைவர் ஆகியோர் முன்னிலும் இன்று தினத்தில் நடக்கக்கூடிய நாடகம் தென்பாண்டி சேவை என்றும் வெட்டு வரிசை கொண்டிருக்கக்கூடிய வெள்ளையிலே வெளியேறு என்று வீர முழக்கம் என்றக்கூடிய சுதந்திரத்திற்காக போராடப்பட்ட நமது மாவீரன் சுந்தரலிங்கம் நமது வரலாற்றுடன் வீரவாண்டிய கட்டபொம்மன் நாடகம் 3ஆமாக சிறப்பாக நடைபெறுவது. இந்நாடகத்திலே பங்கேற்கக்கூடிய நடிகர்கள் சென்றமா சிறுசிறப்பாக இந்நகரத்திலும் கொண்டாடக்கூடிய நடிப்பச்ச நாயகன் நடிப்பச்ச திலகம் என்று தனக்கென்று பாராட்டப்படக்கூடிய பாஞ்சாலம் குறிச்சி கோட்டையை ஆண்ட தலைமை பொறுப்பாக இருக்கக்கூடிய நமது பாசத்துக்குரிய அன்பனா கீழே குடும்பத்தை சேர்ந்த அர்ஜுனன் அவர்கள் இவ்வாறு சுந்தர லிங்கமாக காத்துக் கொண்டிருக்கிறார். அதற்காக இந்த நேரத்தை தனக்கென்று பாராட்டப்படக்கூடிய எனது அன்பமா திருப்போணம் அறியாமல் வல்லாரத்தில் சேர்ந்த கேவி கார்த்திசாமி அவர்கள் இவ்வாறு பௌத்த வெள்ளையாக காத்துக் கொண்டிருக்கிறார். வசன பேரரசி வசன சக்கரவர்த்தி என்று இந்த நேரத்திலே தனக்கென்று பாராட்டப்படக்கூடிய எத்தனை வெள்ளிகள் இருந்தாலும் அத்தனை வெள்ளிகளிலும் விடிவெளியாக தரக்கூடிய எனது பாசத்துக்குரிய இசைக்குயில் அன்பகா ரத்தம் அறியாமல் அஞ்சலிப்பட்டியை சேர்ந்த பி லட்சுமி அவர்கள் இவ்வாறு வெள்ளையமாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். வெள்ளையிலே வெளியே நின்று வீர முழக்கம் என்றக்கூடிய தென்பாண்டி சிம் என்று வெற்றி பெற சொல்லிடக்கூடிய இந்த நேரத்திலே சுதந்திரத்திற்காக போராடப்பட்ட நமது நரிக்குடி அறியாமல் நாலூரை சேர்ந்த ராஜேந்திரன் அவர்கள் இவ்வாறு கட்ட பொம்மனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். வாழிச்ச மன்னன் வையகம் போட்டும் திலகம் என்று தனக்கென்று புகழ் பெற்றிருக்கக்கூடிய எனது பாசத்துக்குரிய அன்பு மாப்பிள்ளை ஆவியூர் அருகாமல் உள்ள கீழே உப்புளிப்பை சேர்ந்த எம் பாண்டி அவர்கள் இவ்வாறு இங்கு உபத்திர பாண்டியனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அனைவருக்கும் கணக்கு பிள்ளையாவாய் தரக்கூடிய எனது பாசத்துக்குரிய அன்பு மாப்பிள்ளை வீர சோழம் அறியாமல் வீர ஆலங்குளத்தை சேர்ந்த எங்களது தெய்வேந்திரன் அவர்கள் இவ்வாறு தானாவது பிள்ளையாக நடிக்க கற்றுக் கொண்டிருக்கிறார். அனைவரையும் இவர்கள் இடையே நான் கைது செய்துவிடும் என்று அவளோடு துடித்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு சகோதரர் திருச்சி அறியாமல் செம்மனரியை சேர்ந்த எம் மணி அவர்கள் இவ்வாறு காலத்துறையாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். உங்களெல்லாம் வகுறு குழுங்க குழுங்க சிரிக்க வைக்க வந்து கொண்டிருக்கும் திரைப்பட நடிகர் திரைப்பட புகழ் என்று பல படங்களில் நடித்து புகழ் பெற்று வந்த எனது அன்பு மாப்பிள்ளை பாலநாடு அறியாமல் டி கொழுந்துப்பட்டியை சேர்ந்த எஸ் கே போலூர் அவர்கள் இவ்வாறு கம்பளம் பட்டாளமாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அப்ப குணசேகரனே சொல்லுப்பா, ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகம்னா எத்தனை பேர் வரலாம்? 13 பேர். அது இன்னைக்கு 14 பேர். இன்னைக்கு 14 பேர். ஆமா. ஆனா இன்னைக்கு வந்திருக்கிறது எத்தனை? 14. ஏன்னா சுந்தரலிங்கத்தோட சேர்த்து 14 பேர். ஆனா நீங்க 14 பேரா வந்திருக்கோம். ஆமா. கிடையாது. 14 பேர் தலை தெரிஞ்சுப்பா. கிடையாதுயா. இத்தனை நாளா வந்ததெல்லாம் சரித்தேன். சரி. ஆனா இன்னைக்கு 14 பேர் வரல. நாங்க எண்ணி பார்த்தோம் தலைய. நீ தலையை எண்ணி பார்க்கலாம். நான் காலை எண்ணி பார்த்தேன். சரி. மொத்தம் எத்தனை பேர் வந்தது தெரியுமா? மொத்தம் 13 ஆளு. 13யா? அது என்ன 13 ஆளு? 13 எப்படி கேப்பீங்க? அதே என் மாப்பிள்ள போத ஊரு. அடே அப்ப ஆல்ரெடி வேங்க
என்னடா வேலை ஏறினா பின்னாடி சீட்ல உட்காந்து எனக்கு ஒரு சீட் வேணும்ன்றியா, பாத்துக்கிறது உள்ள உட்காந்தா எனக்கு ஒரே ஏக்கர் வேணும்ன்றியா. அதையும் பாத்தீங்கன்னா வெளியே வர்றது சும்மா வர மாட்டார், ஒரு கம்பு ஒண்ணு வச்சிருப்பாரு. சரி, சிலாவரிசை ஓடித்தா வெளியே தவுவாரு. அவர் கம்பு விளையாண்டாருன்னா ஆமா, எப்படி தவுவாரு தெரியுமா? இந்த முண்டை வெளியே வச்சுன்னா சோடா பாட்டில் மட்டும் தான் இருக்கும். அது செய்யற சேட்டை எங்களுக்கு பெருஞ்சேட்டையா இருக்கு. வாடி மாப்பிள்ள இன்னைக்கு வா, வெளியே வா வச்சுக்கிறேன். அதற்கு அப்படியாக இன்னைக்கு தான் சிக்கன வா. இன்னைக்கு எங்களுக்கு நாங்கள் என்னதான் ஆடினாலும் என்னதான் பாடினாலும் எங்களுக்கு திக்குவரி சிமை கொண்டவர் 6 மணியை கலையரசு 6 மணியை சக்கரம் சொல்லக்கூடிய வீர சோழம் அறியாமல வீர ஆங்குளத்தை சேர்ந்த கே குலசேகரன் அவர்கள் இவர் மனதில் 6 மணியை மாற்றிட்டார். எத்தனை தலைவர்கள் எழுதி வைத்து பாடினாலும் இவர்கள் பாட வைத்தார் யாருக்கு பாட பாட பாட்டு வரும், பாட்டுக்குள்ளே நீர வரும். இம்மானுவே பாடல் போல இனிமையாக யாருக்கு வரும். செவன கோளாறு மாதிரி உட்காந்து இருக்கீங்க. ஏன்னா பூரா கை சாப்பாடு தின்னு விட்டு நல்லா கனானப்பா உட்காந்து இருப்பீங்க இருக்குது. இருக்கட்டும். அதற்காக இங்கே கோடியடி குமரன் மிருதக வித்வான் மிருதக சக்கரவர்த்தி சொல்லக்கூடிய எனது பாசத்துக்குரிய அண்ணா நமது திருப்போணம் அறியாமல்ல பெரியபடியை சேர்ந்த பி.வி. கண்ணன் அவர்கள் யுவாரமணியை மிருதக
என்னப்பா சார்ஜ் குறைஞ்சிருச்சு, டவர் கிடைக்கல. இங்கே பலவாத்திய மன்னன் பலவாத்திய புகழ் சொல்லக்கூடிய எனது பாசத்துக்குரிய அந்த மாப்பிள்ளை நமது மணப்புறம் அறியாமுள்ள நமது ஏனாதியை சேர்ந்த சத்தியமூர்த்தி அவர்கள் விவாதங்களை ஆயிரம் நான் கேள்றா. தாயின் காப்பனாக சீர் தாள வயசுக்கு வந்திருக்கும் பெரும் மதிப்புக்குரிய நமது திருப்போணம் அருகாமையை செறிக்குளத்தைச் சேர்ந்த மருந்தவர்கள் இவர்களை சீர்தா
ஆனா உண்மையிலேயே நம்ம கண்ணன் கோட்டையில அருமையான சாப்பாடு, ஆட்டுக்கறி, கோழிக்கறி, ஆட்டு முட்டை, ஆட்டு முட்டையா? ஆட்டு கொட்டை இருக்கும், நாட்டுக்கோழி முட்டை, பாயாசம், சாம்பார், ரசம், மோர், அது சுழுக்குழு வருதுக்கு ஊருக்காக இல்லை, அடுத்த வருஷம் வச்சிருக்காங்க. அது மட்டுமாயா எல்லாம் கிடைச்சிச்சு, எல்லா பத்துக்கும் நல்லா கிடைச்சிச்சு. எனக்கே கொடுக்கல, ஏன் சாப்பிட மாட்டேங்க? இங்கு சிறப்பான முறையில் இங்கு அன்பான முறையில் உணவளித்த நமது கண்ணன்கோட்டை கிராமத்தார்களுக்கும் மற்றும் நமது தெய்வேந்திரகுல அன்பு உள்ளங்களுக்கும் இளைஞர்களுக்கும் மற்றும் பெரியோர்களுக்கும் மற்றும் நமது மகளிர் மன்ற அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். மைக்கனை குறித்து டாப் சொல்லக்கூடிய ஒளியமைப்பாளர் என்ற தினத்திலே இவ்வாறு வட்டாரத்திலே தனக்கென்று ஒரு வெற்றி கொடி நாட்டிவிடக்கூடிய நமது ஸ்ரீ கிருஷ்ணா, ஸ்ரீ கிருஷ்ணா, ஸ்ரீ கிருஷ்ணா, ஸ்ரீ கிருஷ்ணா, ஸ்ரீ கிருஷ்ணா இருக்குன்னு சொல்லிவிட்டு போயிடுவேன். ஆனா நீங்க அசைஞ்சாக்க நாங்க ஆட முடியும், அப்பதான் நானும் அசர முடியும். அதே மாதிரி சிறப்பான ஒளியமைத்து கொடுத்தாங்க நமது ஸ்ரீ கிருஷ்ணா ரேடியோ சிறுவர்களுக்கும் இங்கே பணியிலிருந்து ஆபிட்டவர்களுக்கும் நன்றி நன்றி கலந்த வணக்கம். சிறப்பான மொழி பந்தயமைத்து கொடுத்த அன்புள்ளவங்களுக்கு நன்றி. என்னடா பப்பு நேரம் மட்டும் அருவியா அடுத்து கிடைக்கும், எப்படா இந்த முகம் உள்ள போயிட்டு அடுத்து டான்ஸ் கிடப்பு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எல்லாம் உங்க நோக்கம் எனக்கு தெரியும். போ என்ன எனக்கு தெரியாதா? இன்னைக்கு வந்திருக்க உள்ள எப்படி பிள்ளை பருவசபடியை செய்யும் நாட்டிய தாய் என்று சொல்லக்கூடிய மணப்பாறையை சேர்ந்த எஸ்பி சத்யபிரியா அவர்களை வரவேற்று டான்ஸ் அணி காமி மாங்குட்டியே உள்ளி மாங்குட்டியே உங்கள் முன்பாக பப்பனா நடத்தி கொண்டிருக்கும் உங்களுக்கு தெரிந்தவங்க தெரியாதவங்க சொல்ல கடமைப்பட்டிருப்பதனால மதுரை விமான நிலையம் அருகாமல் உள்ள நல்லூரை சேர்ந்த பிபி முத்துவேல் உங்கள் பப்புனாகவும் இன்னும் பல விடங்கள் நடிக்க காட்சி கொண்டு என் மணி ஆரம்பிக்கின்றேன். நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம். அதற்கடுத்தபடியாக எனது சிசிய பிள்ளையுமான நமது அருகாமுள்ள நமது கீழே கருமலை சேர்ந்த கணேசன் அவர்கள் இங்கே கம்பளமாக நடிக்கவும் காத்துக் கொண்டிருக்கிறார். கோடாங்கி அன்பு கோடாங்கி அவர்கள் கணேசன் அவர்கள் இங்கே கம்பளமாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஆரம்பிச்சலாமா? கிராம பொதுமக்கள் அனைவரும் இப்படிக்கு நமது கண்ணன்கோட்டை கிராம சார்பாக கட்டி சென்று எங்கள் பணி ஆரம்பிக்கின்றோம். மற்றும் இந்த நாடக அமைப்பாளர் ஆர்மிய கலையரசு ஆர்மிய சக்கரம் சொல்லக்கூடிய நமது அறியாமல் உள்ள நமது தெஞ்சி நதியில் சேர்ந்த சி பாலச்சந்திர அவர்கள் சார்பிலும் எங்களை சார்பில் கலைக்குழு சார்பில் நன்றி வணக்கம். சிறப்பான முறையில் வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கும் எனது பாசத்துக்குரிய எனது பாசத்தின் மேலான அன்பனா டெவில் கண்ணன் அன்பண்ணா அவர்கள் கண்ணன் எங்கள் அன்பண்ணா சார்பிலும் எங்களை சார்பிலும் எங்களை கலைக்குழு சார்பில் நன்றி வணக்கம். கண்ணன் அவர்கள் சிறப்பான முறையில் வீடியோ எடுத்துக் கொண்டிருக்காங்க. அவர்களுக்கும் எங்களை கலைக்குழு சார்பில் நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். பொம்பளை பிள்ளை எப்படி அனுப்ப போறேன்?